என்னது என்னதுடா? அனைவருக்கும் வணக்கம். வயல்ல 2 புளிச்சம் வெட்டி இன்னைக்கு அவன் குழம்பு வைக்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி பார்க்கலாமா? சரி வாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்டு பிடிச்சிட்டு வந்து நண்டு பிடிச்சிட்டு வந்து இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நண்டு வந்து உடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா பெரிய நண்டாக இருக்குல்ல? பெரிய நண்டாக தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் வயலில் வந்து நண்டு வெட்டி பிடிச்சோம். என்னம்மா அது அமுலு? என்னது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னது என்ன பிடிச்ச அம்மு கையில விடுங்க. அம்மு கையில மாமாங்களுக்கு குட்டி நண்டு பிடிச்சிச்சு வாச்சி. அது எங்களுக்கு தான். சரி சரி ஒரு கப்பு தண்ணி விட கொஞ்சம் கப்புலையா? நண்டு கிடைக்க மாட்டேங்குது. முன்னெல்லாம் நிறைய நண்டு இருக்கும் வயல்லாம். அம்மளு தண்ணி பிடிக்க போது பாரு. எங்க போற மகி? போய் தண்ணி கொண்டு வந்துச்சு. நீ அடுத்து தண்ணிக்கு போறியா? இங்க வா இங்க வா. தண்ணியெல்லாம் பிடிக்க வேண்டாம் மகி. வா மகி. பாப்பா மறுபடியும் அங்கே போகும். இந்த அம்மளுக்கிட்ட பிடிச்சி நண்டை கொடுங்க. கை வைக்க போறேன். நண்டு கடிச்சு விடும். என்னம்மா என்னது? ஒரு கால புட்டுக்கிட்டு ஐயோ நண்டு போகுது. சுச்சு கடிக்க போகுது நண்டு. அம்முளு என்னது? அம்முளே இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா புளியும் தக்காளி உப்பு 3 எடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு பூண்டு மிளகு கருவேப்பில்லை மாங்காய் போட்டு தான் நாங்கள் வந்து நண்டு குழம்பு வைக்க போகிறோம். அதனால் மாங்காய் கட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு வந்து சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம நண்டு குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம். பற்ற வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாச்சிக்கு வந்து அசிஸ்டண்ட் வந்து மிதுவாமா. அவங்க வந்து எடுத்து கொடுக்க அவங்க அம்மாச்சி வந்து இன்றைக்கி சமைக்க போகிறாங்க. அடுத்த வருஷம்லாம் நிலா வந்துடும். சரிப்பா அது சரியா? யா நீங்கள் தானே புளி கரைச்சி வச்சுருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் தேவையான அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. சும்ல வை அடுப்ப. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு வந்து எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து தாளிச்சு ஊற்றியாச்சு. என்ன சொல்கிறேன் இது? ஏன் நீங்க இன்னொரு எப்பாடா என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மாச்சி வந்து அடுப்பாங்கிற பக்கமே வரலையே. அதனால மறந்துட்டாங்க சமைச்சதெல்லாம். குழம்பு வச்சு போயிட்டு நண்டு சேர்த்துக்கலாம்.
நண்டு போட்டு நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். நண்டு குழம்புனால புளிப்பு வைக்கணும். நல்லா புளிப்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். புளி நிறைய அரைச்சி புளிப்பாக வைக்கணும். நண்டு குழம்புனாலும் நல்லா புளிப்பாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஆமாம் ஆமாம். அதனால தான் இப்போ நம்ம மாங்காய் வெட்டி போடுறோம் குழம்புல. மாங்காய் புளியும் நிறைய தான் வச்சுக்கணும். சரி சரி. நல்ல வாசமாக தான் இருக்குது நண்டு குழம்பு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வந்து நான் கிராமத்து முறையில் தான் குழம்பு வச்சுக்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சுட்டு நீங்கள் நண்டு கிடச்சின்னா கிராமத்து முறையில் இதேமாரி வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிஞ்சிட்டு சூப்பராக இருக்குது. நல்ல வாசமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா மாமிக்கு வந்து தெரிஞ்ச முறையில் அவங்க வந்து கிராமத்து முறையில் பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.